சாப்பாடு தேவாமிர்தமா இருந்துச்சு. இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கடைசியா அபியோட அம்மா கையால சாப்பிட்டது. அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை. அபியோட அம்மாவை நான் என் மகளா தான் பார்த்தேன். அவ வாழ வந்ததிலிருந்து எங்களை விட்டு போற வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்லை. அவ சொல்ல விட்டதான் இல்லை. குறிப்பெறிஞ்சு நடந்துக்குவா. எனக்கும் என் மகனுக்கும் ஒரு தேவதை கிடைச்சிட்டா எங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கும்னு நம்பணும். அது தெய்வத்துக்கு பொறுக்கல. அல்ப ஆயுசுல அபியோட அம்மாவை பறிச்சுட்டு போயிடுச்சு. தெய்வம் எங்களை ஏமாத்திடுச்சு. அபி அம்மா எங்களை தவிக்க விட்டுட்டு போவான்னு நாங்க கனவுல கூட எதிர்பார்க்கல. நாங்க ஏமாந்துட்டோம். அபி அம்மா செத்து போறப்ப அபி கை குழந்தை கண்ணை கூட திறக்கல. இவன் மறு கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு இருந்தான். அபியே தெய்வ சன்னிதானத்துல வச்சு கவிதாவை மம்மியா கூட்டிட்டு வந்துட்டா. இது ஒரு வகையில தெய்வ பிராப்தமே தான். அம்மா பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப பயமா இருந்துச்சு. எனக்கு மனைவியா வரவ என் அபிக்கு மாற்றாந்தாய் கொடுமையா வந்துடக்கூடாதுல்ல. அந்த நேரத்துல எனக்கு இல்லற வாழ்க்கையை விட அபியோட சந்தோஷமான வாழ்க்கை தான் முக்கியமா தோணுச்சு. ஆனா கவிதா அந்த பயத்தை உடைச்சு போட்டுட்டாங்க. அதான் தைரியமா கவிதா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசினேன். உங்க நம்பிக்கை வீண் போகாது மாப்பிள. என் மக கவிதா அபிக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பா. சம்பந்தி அம்மா, என் மக கவிதா உங்களுக்கு மகளாவே வாழ்வா. அந்த நம்பிக்கை ரொம்ப அதிகமாவே இருக்கு. லக்ஷ்மி வரமா. சரி, நீங்க பேசிட்டு இருங்க. நான் மாத்திரை போட்டு தூங்க போறேன். சரிம்மா, வரேன். சரிங்கம்மா. ரூமுக்கு போலாம். போலாமா. என்ன மாப்பிள இது? கவிதாவோட உடல்நல பத்தி உங்க அம்மாவுக்கு இது தெரியாதா? அதானே அவங்க பேசுறத பார்த்தா. எஸ், நான் கவிதாவோட ஹெல்த் பிரச்சனைய அம்மா கிட்ட சொல்லல. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா? செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய்,
அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.